யாரும் வந்தாலும் எதுவும் பண்ண போறதில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் தான். திமுக தலைவர் பாத்தீங்கன்னா டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற போர்னு சொல்றாரு. அதுவே டிவிகே தலைவர் பாத்தீங்கன்னா டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் நடக்கிற போர் இருக்காரு. ஆனா என்னோட பார்வை எப்படி இருக்குன்னா, களத்துல ஒண்ணு தல ரசிகர்கள், இன்னொன்னு தளபதி ரசிகர்கள். அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு நிறைய அரசியல் தெரிஞ்சிருக்கும். வேலூர் புரட்சின்னா என்னன்னு தெரியுமா? சிப்பாய் கழகம்னா என்னன்னு தெரியுமா? வணக்கம் சார். வணக்கம். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான் இருக்குது. யாரு முதல்வர் வேட்பாளராக வருவா அப்படின்னு சொல்ற ஆர்வம் மக்கள் மத்தியில அதிக அளவுல இருக்கு. இன்னுமே விஜய்க்கு கூடுதலா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு சார்? திமுக தலைவர் பாத்தீங்கன்னா டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற போர்னு சொல்றாரு. அதுவே டிவிகே தலைவர் பாத்தீங்கன்னா டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் நடக்கிற போர் இருக்காரு. ஆனா என்னோட பார்வை எப்படி இருக்குன்னா, களத்துல ரெண்டு பேருக்கு உண்டான போரா பாக்குறேன். ரெண்டு பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு தல ரசிகர்கள், இன்னொன்னு தளபதி ரசிகர்கள். ஸோ சும்மா ஒரு ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், ஒரு சின்ன டீசரா இருக்கட்டும், படமா இருக்கட்டும், யாரோட உன் தலைவனோடது பெருசா என் தலைவனோடது பெருசா அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால சண்டை போட்டது இல்லாம நேருக்கு நேராக வேற அந்தந்த கிராமங்கள்ல அங்கங்க அடிச்சுக்கிற செய்திகளை நம்ம பாக்குறோம். அந்த வகையில பார்க்கும்போது இது தல ரசிகர்களுக்கும் தளபதி ரசிகர்களுக்கும் உண்டான களப்போர், இப்படிதான் என்னோட பார்வை இருக்கு. அதை தாண்டி இப்போ அந்த போர்ல எது ஜெயிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எதிர்க்கு எதிரி எனக்கு நண்பன் அப்படின்ற மாதிரி அது பழைய சித்தாந்தம் தான். அது இன்னைக்கும் உயிரோட இருக்கு. அந்த சித்தாந்தப்படி பாத்தீங்கன்னா, நேரடியான எதிரி தளபதிக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா, இளைய தளபதிக்கு விஜய்க்கு திமுக தான் நேரடியா இருக்காரு. மற்றவங்க எல்லாம் மறைமுகமா. அந்த வகையில பார்க்கும்போது எதிர்க்கு எதிரி நண்பன் போது நேரடியா தல ரசிகர்கள் ஃபுல்லாவே 100% திமுகவுக்கு தான் போடுவாங்க அப்படின்றது என்னோட கணிப்பா இருக்கு. ஓகே சார், இப்போ மக்கள் மத்தியில விஜய்க்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான் கேட்டிருந்தோம். இன்னொரு புறம் விஜயோடைய ரசிகர்களா தான் இருக்காங்க. இன்னும் அவர்கள் அரசியல் மயமாக்கப்படல அப்படின்ற ஒரு விஷயம் மக்களே சொல்றாங்க. இன்னும் கூடுதலா அரசியல்வாதிகள் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் மயம் ரசிகர்கள் ஆகலன்றதை தாண்டி தலைவரே ஆகல. அவர் எதுக்காக கட்சி தொடங்கினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கும் உதய்க்கும் ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டோம். செவி வழி செய்தி தான் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா திடீர்னு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் போன எலெக்ஷன் டைம்ல எஸ்ஏசி ஒரு கட்சி ஆரம்பிச்சு விஜய் தலைமையில போறோம், மக்கள் மன்றத்தை கட்சியா மாத்த போறோம்னு அறிவிக்கிறார். அறிவிச்சதுக்கு அப்புறம் இவரு திடீர்னு ஓடி போய் எனக்கு அப்பாவுக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த கட்சிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு அறிவிக்கிறார். ஸோ இவர் அரசியல் பட்டிருந்தா அந்த டெசிஷனை அப்படி எடுத்திருக்க மாட்டார். இவருக்கு ஏதோ பர்சனல் பிரச்சனைய இது தன்னோட வெயிட்டை நிரூபிக்கிறேன் நான் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை உதயநிதிக்கு எதிராகவோ திமுகக்கு எதிராகவோ நான் செஞ்சு காமிக்கிறேன் பாரு, உங்களை சதிச்சு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு ஒரு தனிப்பட்ட ஒரு வெறுப்பின் காரணமா ஆரம்பிக்கப்பட்ட கட்சியா தான் தெரியுது. ஆனா நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல பேசப்படல. அவர் மாற்றம் வேண்டும் அரசியல் அப்படின்னு ஆரம்பிச்சதுல இருந்து திமுக அதிமுக அப்படின்ற மிகப்பெரிய ஆலமரமான கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கு. என்ன மக்களுக்கு செஞ்சுட்டாங்க? இன்னுமே சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு. சோ இதெல்லாம் மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் விஜய் அவர்கள் முன் வந்திருக்காரு அப்படின்றதையும் அவர்கள் சொல்றாங்களே. 3 பாயிண்ட் நீங்க கேட்டீங்க. 1 மாற்றம், 2வது பெண்கள் பாதுகாப்பு, 3வது ஊழல் அப்படின்னு சொன்னீங்க. முதல்ல மாற்றம் சொல்றேன். இவர் என்ன மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கறாங்கன்னு அந்த பாயிண்ட் யாருமே பேச மாட்டாங்க. இவ்வளவு நாள் மாற்றம் வேணும்னு போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தேமுதிக வந்த புதுசுல தேமுதிகக்கு போட்டாங்க, சீமான் வந்த புதுசுல சீமானுக்கு போட்டாங்க, கமல் வந்த புதுசுல கமலுக்கு போட்டாங்க. லைனா பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் வரும்போதும் ஒரு புது ஆட்கள் வராங்க, மாற்றத்துக்காக அந்த ஓட்டுகள் போடுறாங்க. அந்த ஓட்டுகள் எதுக்காக மாறுது சொல்றீங்க? என்ன மாற்றத்தை உண்டு பண்ணிருக்கு இது வரையும்? அடுத்த எலெக்ஷன்ல இந்த கட்சிகள்லாம் கூட்டணி பேரம் பேசுறதுக்கு உண்டான மாற்றமா தான் இருந்திருக்கு. அது அந்தந்த தலைவர்களுக்கு உண்டான மாற்றமா இருந்திருக்கே தவிர மக்களுக்கு உண்டான மாற்றமா இதுவரையும் மாறினதா? சரிதான். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஒரு விஜய்க்கு சப்போர்ட், பெண்கள் சப்போர்ட் அதிகமா இருக்கிறதுனால ஒரு நரேஷன் செட் பண்ணியிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டுல இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை? இப்ப நீங்க போயிட்டு வரீங்க, நைட்டெல்லாம் பார்க்குறேன் 2 மணி 3 மணிக்கெல்லாம் ரேபிடோவில் ஒரு பையன் தான் கூப்பிட்டு போய் பைக்கில் ஒரு பொண்ணை ட்ராப் பண்ணுறான். சரியா? இன்னைக்கு சென்னையில் எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போகிற பெண்கள் எல்லாம் ரேபிடோவில் போகிறாங்க, ஒரு பையன் தான் கூப்பிட்டு போய் விட்டு போகிறான். அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்கிற தவறுகளுக்கு அந்த கிடைக்கிற மீடியா வெளிச்சம் இருக்குல்ல, தவறுகளுக்கு கிடைக்கிற மீடியா வெளிச்சம், அந்த தவறை பண்ண குற்றவாளிக்கு அந்த அக்யூஸ்டுக்கு ஏதோ ஒரு தண்டனை கிடைக்குது. கவர்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கு. திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த தண்டனைக்கு கிடைக்கும்.
அந்த வெளிச்சம் அந்த தண்டனை பெரிய அளவுல பெரிய அளவு பேசப்படல. பேசப்படல. இதை மட்டும் எடுத்து பொலிட்டிசைஸ் பண்றாங்களே தவிர அந்த தண்டனை யாரும் அதான் சார், அத politicize மறக்கடிக்கிறதுக்கு அதற்கு மேல ஒரு பிரச்சனை வரும்போது மக்கள் வந்து சாதாரணமாக அதை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையானது வரும் இல்லையா? அது வரதான் செய்யும். ஆனா நீங்க மீடியா தான், நீங்க உங்களை மாதிரி மீடியாஸ் தான் இதை கொண்டு போகணும் மக்கள்கிட்ட. இந்த குற்ற வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட இவனுக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு. கோர்ட் இந்த அரசு, திமுக அரசா இருக்கட்டும் அதிமுக அரசா இருக்கட்டும், இந்த அரசு இந்த குற்றத்தை தண்டனையா மாத்தி கொடுத்துருக்கு. இதே மாதிரி இந்த விஜய் அண்ணன் வந்தா பாதுகாப்பு இருக்குன்றாங்க. எங்கேயோ ஒரு தப்பு நடக்கும்போது என்ன ஸ்பைடர்மேன் மாதிரி சினிமாவில் வர மாதிரி அப்படியே அந்த இடத்துல குதிச்சு காப்பாத்துவாரா? சொல்லுங்களேன், ஸ்பைடர்மேன் அவரு. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் ஒரு நொண்டி சாக்குன்னுவாங்கல்ல, அது ஒரு லேம் ரீசனா தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த குற்றவாளிக்கு குற்றம், அதாவது தண்டனை கிடைத்ததற்கு அப்புறம் பேசப்படல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தஸ்வந்த்னு ஒரு இளைஞர் வந்து 7 வயது குழந்தைய வந்து கற்பழித்து கொன்னு அந்த அவருடைய அம்மாவையும் வந்து கொன்னாரு. அவருக்கு கடைசியில இப்ப பாத்தீங்க அப்படின்னா விடுதலை கிடைச்சது. ஆமா, அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பேசணும்னு நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பா நீங்க அதையும் பேசுறீங்க. சரி, அப்ப அவங்களுக்கு வந்து விடுதலை கிடைச்சிருக்கே, அப்ப அத வந்து மக்கள் விடுதலை கிடைச்சதுமே, அதான் சொல்றேன், விடுதலை கிடைச்சதுமே என்ன பேராமீட்டர்ஸை வச்சு அந்த ஜட்ஜ் அவனுக்கு விடுதலை கொடுத்தாருன்றது தெரியல. ஃபர்தர் அப்பீல் தான் போயிருப்பாங்க. டெஃபினட்டா அதுக்கு அப்பீல் போகணும். அப்பீல் போய் திரும்பவும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். எந்தெந்த சாட்சிகள்லாம் மாறிச்சின்னு தெரியல. அவர்களுடைய அப்பாவே சாட்சி வந்து அது எந்த சிச்சுவேஷன்ல மாறினாருன்னு தெரிஞ்சுக்காது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தானே. என்னென்ன சாட்சிகள் இருக்கு, அவங்க சாட்சிகள் எப்படி சொல்லியிருக்காங்க, அந்த ஜட்ஜி எப்படி அதை அப்ரோச் எடுத்திருக்காரு, இதெல்லாம் ரீசன்ஸ் இருக்கு. வேற மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எனக்கு தெரிஞ்சு கன்விக்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த இந்த மாதிரி பாலியல் குற்றங்களா இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான வன்முறையா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஆஃப் த கேசஸுக்கு அக்யூஸ்டுக்கு எதிராக தான் போயிருக்கு. கன்விக்ஷன் நிறைய வாங்கியிருக்காங்க. நிறைய செய்திகள்ல துணுக்கு செய்தியா பாக்குறோம். கண்டிப்பா. ஸோ இது இந்த சின்ன பசங்களுக்கு தெரியல, இப்ப இருக்கிற சின்ன பசங்களுக்கு தெரியல. பெண்கள் சப்போர்ட் அவருக்கு அதிகமா இருக்குன்றதுனால அவரை அதை பிடிச்சிக்கிட்டார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் இந்த 2 கவர்மெண்ட்டுக்கு எதிராக செட் பண்றாரு. கண்டிப்பா சார். இதற்கு முன்பு நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க, மாற்றம் வேணும் நினைக்கக்கூடியவர்கள் இதற்கு முன்பு கட்சி ஆரம்பிச்சு விஜயகாந்த் அவர்களா இருக்கட்டும், இல்ல கமல் அவர்களா இருக்கட்டும், ஒரு கூட்டணியை நோக்கி தான் பயணம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதுல வந்து சீமான் அவர்கள் வந்துட்டு எப்பயுமே தனித்து தான் நிக்கிறாங்க. அதே மாதிரி விஜய் அவர்களும் நான் இனிமேலும் தனித்து தான் நிக்க போறேன் அப்படின்றத ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்றாங்களே சார். ஆனா ஸ்ட்ராங்கா சொன்ன 2 தலைவர்கள், அதாவது விஜயகாந்த் அவர்களா இருக்கட்டும், இல்லைன்னா கமல் அவர்களா இருக்கட்டும், யாருடைய இப்ப கூட்டணியில இருக்காங்க அப்படின்றதும் நமக்கு அறிந்த உண்மைதான். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமானோட பிரச்சனை, சீமான் இன்னைக்கு ஆக்சுவலி தனியா நிக்கிறது ரொம்ப பெரிய அவரை பொறுத்தவரை ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு பர்சனலா. இதுவரையும் அவரோட கொள்கையில நிறைய மாறிட்டாரு. ஃபர்ஸ்ட் கடவுள் மறுப்பு கொள்கை இருந்தாரு, திடீர்னு முருகனை முப்பாட்டனா மாத்தினாரு. சரிங்களா, அதை தாண்டி அவரோட சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல தெளிவா இருக்காரு. நான் யார்ட்டையும் கூட்டணி போக மாட்டேன் அப்படின்றதுல தெளிவா இருக்காரு. அவரோட கொள்கைகள்ல நிறைய முரண் வந்துருச்சு. ஆனா விஜய் பொறுத்தவரையும் விஜயோட இந்த அரசியல் வருகை அப்படின்றது உதய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் மூலமா வந்ததா மட்டும்தான் நான் பாக்குறேன். அது ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக. பட் ஆனா நீங்க சொல்ற ஸ்டேட்மென்ட் வந்து மக்கள் மத்தியில பெரிய அளவுல பேசப்படலையே. பேசப்படலன்னா யாருக்கும் எனக்கு இருக்கிற புரிதல் எல்லாருக்கும் இருக்கணும் அவசியம் இல்லைல்ல. நான் இப்படிதான் அதை அப்ரோச் பாக்குறேன். இது இன்னொரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி பாக்குறேன். எப்படின்னா, எப்படி த்ரிஷாவோட கார்ல வந்து இறங்கினாரு, அதே மாதிரி வருகையா தான் இந்த அரசியல் வருகையும் பாக்குறேன். சங்கீதா மேடம் டைவர்ஸ் அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ண உடனே மறுநாள் நீங்க டைவர்ஸ் அப்ளை பண்றீங்களா, நான் செஞ்சே காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு அவருக்கு ஒரு தனிப்பட்ட கர்வம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதனால நான் கண்டினியூ பண்றேன். அது என்னன்னா, அது அவரு த்ரிஷா மேடம் அது அவரோட பர்சனல் தான். அவங்க யார் கூட வேணாலும் போகலாம் வரலாம், அதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுவே அந்த சங்கீதா மேடம் பண்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி பண்ணியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. அவங்க பண்ணதுக்கு மறுநாள் பண்றதுதான் பிரச்சனை. புரியுதுங்களா? அப்போ அந்த கல்யாணத்தை நீங்க முன்னாடியே சொல்ற மாதிரி இருக்கே சார் இந்த ஸ்டேட்மெண்ட். அதுக்கு முன்னாடி பல நிகழ்ச்சிகளுக்கே போலையா? கோவாக்கு போனாரு, அங்க கூட்டு போக வேண்டியதானே. எத்தனை நிகழ்ச்சிகள் வந்தது அதுக்கு முன்னாடி? அந்த டைவர்ஸ் அப்ளிகேஷனுக்கு அப்புறம் சார் அதை நம்மளே கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? இந்த ஒரு விஷயத்தை, இந்த டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் அப்ளை பண்ணிருக்காங்க. அதற்கு பின்பு வந்து அந்த திருமணம் அப்படின்றது நிகழ்ச்சி வந்து நடைபெற்றிருக்கு. அதற்கு 2 பேருக்குமே அழைப்பு கொடுத்திருக்காங்க அந்த திருமண வீட்டுல இருந்து. அப்படின்றப்போ இத வந்து நீங்க ஒரு பொதுப்படையா பாக்குறீங்க. அது நுணுக்கமா பாத்தீங்கன்னா நான் பாக்குற பார்வையா தான் இருக்கும். ஓகே. ஏன்னா இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் நிறைய விஜய் ரசிகைகள் பர்டிகுலர்லி அவர்கிட்ட இருந்து வெளில போயிருக்காங்க.
அதுவும் நடக்க தான் செஞ்சிருக்கு. அது அந்த மாதிரி ஒரு 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 கர்வத்தின் பால் எடுக்கப்பட்ட முடிவாக தான் இந்த அரசியல் வருகையும் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அவர் முதல்ல அவருக்கு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு நிறைய அரசியல் தெரிஞ்சிருக்கும். வேலூர் புரட்சின்னா என்னன்னு தெரியுமா? சிப்பாய் கழகம்னா என்னன்னு தெரியுமா? ஒத்துழையாமை இயக்கம்னா என்னன்னு தெரியுமா? அதை கூட விடுங்க, அதெல்லாம் ரொம்ப பழைய வரலாறு, ஆங்கிலேயர் காலத்துல இருந்த வரலாறு. அதை தாண்டி நீங்க இப்ப சொல்லுங்க, அம்பேத்கருக்கு அப்புறம் வந்தது சரியா, அண்ணாக்கு அப்புறம் வந்த அரசியல், அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, பின்னாடி எப்படி இருந்தது, மொழி போர்னா என்னன்னு தெரியுமா? இவ்வளவு நிறைய இருக்கு வரலாறு, அரசியல் வரலாறு நிறைய இருக்கு. இல்ல ஏதாவது ஒன்ன சொல்லுங்க, அவரை பார்ப்போம். அவரையே அரசியல் படுத்திக்கல, அரசியல் வயப்படுத்தல. அவரையே இவர் எங்க போய் தொண்டர்களை வயப்படுத்தி எங்க ஜெயிச்சு? கண்டிப்பா நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்டா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வெற்றிக்கு பின்புதான் எப்படி அரசியல் வயப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். எப்படி அவங்களோட தொண்டர்கள் எப்படி வச்சிருக்காருன்னா, தொண்டர்களும் ரசிகர்களையும் ஒரு ட்ரக் இன்ஃபியூஸ் பண்ண மாதிரி தான் வச்சிருக்காரு. இப்போதைக்கு ஒரு ட்ரக் இன்ஃபியூஸ்ட். அவங்க ட்ரக் அந்த போதையெல்லாம் தெளிஞ்சு எழுந்து நிற்கும் போதுதான் அவங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு புரியும். இந்த மாதிரி நம்மளா ட்ரக் அடிக்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் a kind of addiction. அப்படிதான் நான் அதை பார்க்கிறேன். கண்டிப்பா விஜய்க்கு பெருசா அந்த யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக நிறைய திட்டங்கள் நிறைய இது பண்ணிருக்காங்க. கண்டிப்பா திமுக வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திட்டங்கள் இதற்கு முன்பு போட்டது, அதாவது 2021 கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் முக்காவாசி நிறைவேற்றல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் திமுக மீது இருக்குது. அதிமுக தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறாங்களே, எப்படி நீங்க திமுகவிற்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல அவங்க நிறைய பண்ணிருக்காங்களே, இந்த மகளிர் தொகை கொடுத்திருக்காங்க, இலவச பேருந்து. அதை தவிர வேற என்ன திட்டங்கள்? அவர்கள் கிட்டத்தட்ட 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு முழுமையாக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு திமுக அரசு மேல இருக்குது. அப்படின்றப்போ எப்படி திமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க சார்? தெரியல, எங்க ஏரியா சைடு ஓரளவு கொஞ்சம், நாங்க திருச்சி தான், அங்க ஓரளவு நேரு ஓரளவு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், ஓரளவு அங்க ஓரளவு கான்பிடென்டா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்க விஜய் அவர்களுக்கு இளைஞர்களுடைய வாய்ப்பு இது இருக்குன்னு சொல்றீங்க. எந்த அளவுக்கு அதாவது ஓட் பேங்க் பிடிப்பாரு, அதுவும் திமுகவுடைய கோர் பேங்க் தான் அவர் கண்டிப்பா ஒரு 10% இது பண்ணதான் கம்மி தான் ஆகுது. கண்டிப்பா டிஎம்கே வரதுதான் நிறைய சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிங்க சார், இப்போ ஒருவேளை டிஎம்கே தான் வருது அப்படின்னா அந்த டிஎம்கேல இப்போ 3 பிரிவா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா உதயநிதி அவர்கள் தலைமையிலையா, இல்ல கனிமொழி தலைமையிலையா, இல்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலையா அப்படின்ற ஒரு இது இருக்கு. உங்களுடைய விருப்பம் என்னவா இருக்கு? இந்த ஸ்டாலின் தலைமையில தான், முதலமைச்சர் தலைமையில தான். ஓகே, அவங்களும் அதுக்கப்புறம் தானே. விஜய் சாருக்கு அவங்களுக்கு ஆதரவு நிறைய இருந்தாலுமே அவங்க இது அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ல அவங்களுக்கு ரூலிங் பார்ட்டியா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான் கம்பேரிட்டிவ்லி பாஸ்ட் இயர்ஸ். பட் அவங்க ஸ்ட்ராங் அப்போசிஷன் டீமை ஃபார்ம் பண்றதுக்கான ஆல் த பாசிபிலிட்டிஸ் டிவி கேக் இருக்கு. ஸோ வி கேன் சப்போர்ட். ஒரு சேஞ்சஸ் வந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க சேஞ்சஸ் வேணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை வரணும்னு நினைக்கிறீங்க. இதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள்லாம் இருக்கு. இப்ப சீமான் அவர்கள் இளைஞர்களுடைய வாக்கு அதிக அளவுல பெற்றிருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட இப்ப வரைக்குமே தனித்து தான் நின்று செயல்படுறாரு. இப்போ அதிமுகவும் இருக்கு, அதிமுக பிஜேபியோட இருக்கு. ஏன் இந்த 2 கட்சிகள்லாம் மாற்றம் வேணும்னு நீங்க நினைக்க மாட்டீங்களா? என்ன காரணம்? அவங்க அலையன்ஸ் இல்ல, இப்போ நீங்க சீமான் சொல்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராங்காவே இருந்தாலும் அவங்களோட பிரின்சிபல்ஸ் அண்ட் பாலிசிஸ் ஸ்ட்ராங்கா இல்ல. ஸோ அது இட் இஸ் நாட் ரீச்சிங் டு த யங்ஸ்டர்ஸ். ஸோ யங்ஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கம்பேர்ட் டு விஜய் அண்ட் சீமான் சார். சீமான் சாரை விட விஜய்க்கு மக்களோட ஆதரவு ஜாஸ்தியா இருக்கனால நாங்க மக்களுக்கு நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். கண்டிப்பா. ஏன்னா இன்னும் இறங்கி மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல விஜய் வேலையை பார்க்கலையே மேம். எப்படி நீங்க அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க? அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் அவருடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு அவங்களுக்கு உதவி செய்யறாரு. இதை மிகப்பெரிய அளவுல ட்ரோல் பண்றாங்க. இப்ப கரூர்ல மிகப்பெரிய அளவுல இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த இடத்துக்கு போகணுமா வேண்டாமா அப்படின்ற கேள்வி மக்களே எழுப்பக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அப்படின்றப்போ நீங்க எப்படி அவரை கட்சியிலுமே அப்படிதான் இருக்கு. எல்லா கட்சியும் அங்க போய் நின்றாங்களே மேம். நின்றாங்கதான். பட் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு தெரியாது இல்லையா? இந்த ஒரு பாதிப்பு வரும் அப்படின்னு தெரியாது. கரெக்டான ப்ரொடெக்ஷன் அங்க இல்ல, பாதுகாப்பு இல்லைன்றது அவர் மேல சொல்ல முடியாது இல்ல. கண்டிப்பா பாதுகாப்பு இல்லைன்றது ஓகே, அது 2 சைட்லயுமே, அதாவது விஜய் அவர்கள் மேலேயும் தவறு இருக்கு, இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மேலேயும் தவறு இருக்கு, அது 2வது. ஆனாலும் நிறைய விஷயங்கள் அவர் இறங்கி செய்யணும் அப்படின்றதுதான் மக்கள் ஒரு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கறாங்க. மிகப்பெரிய அளவு கண்டிப்பா கன்ஃபார்மா பண்ணுவாரு. விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவர்
என்ன சொல்றது, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேக்குறது. அதேதான் சீமான் அவர்களும் வாய்ப்பு கொடுங்கன்னு எவ்வளவு நாளா கேட்டுட்டு என்ன சொல்றது, கிராமத்து சைடுல அந்த சைடுல நிறைய சப்போர்ட். உங்களை மாதிரி இளைஞர்களே வந்து மிகப்பெரிய அளவு சீமான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க இல்லையா? ஏன்னா அந்த கொள்கை அப்படின்றதுல வந்து சீமான் அவர்கள் ஸ்டாண்டர்டா இருக்காங்க அப்படின்றது சொல்றாங்களே, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஒரு யங்ஸ்டரா சொல்றேன். எங்க வீட்டு சைடு எல்லாருமே டிஎம்கே தான். சோ நானும் டிஎம்கேல தான் ஓட் பண்ணிட்டு இருந்தேன். பட் விஜய் சார் என்னன்னா, நானும் ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ அதனால ஒரு பொலிட்டிக்கலுக்கு வராங்க அப்படின்னும் போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு. ஸோ கொடுத்துதான் பார்ப்போமே அவங்க என்ன செய்யறாங்கன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. மக்களுக்கு, பெண்களுக்கு நிறைய வந்து இப்ப சொல்லியிருக்காரு, சில விஷயங்கள்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா அதே நான் கொஸ்டினாவே கேக்குறேன். இப்ப இலவசம் வேண்டான்னு சொன்ன விஜய் அவர்கள் இலவசத்தை கொடுத்து மக்களை வந்து மடைமாற்றம் பண்ணி வைக்கிறாங்க, மக்களை வந்து ஒரு மாதிரியா இது பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய விஜய் சேம் அதே இலவசத்தை கொடுக்கும் போது மக்களுடைய மனநிலை அந்த இடத்துல என்னவா இருக்கும்? எல்லாரும் போலதான் இவரும் அப்படின்ற ஒரு கடந்து போக மாட்டாங்களா மக்கள்? இல்லங்க, அது ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தானே. எனக்கு ஃப்ரீயும் வேணும்னு கேக்குறாங்க, ஃப்ரீயாவும் கொடுத்தாலும் அதுல குறை சொல்றாங்க. அது நம்மளோட விருப்பம் தான், அது தனிப்பட்ட விருப்பங்கள், கருத்துக்கள் தான். அது நீங்க வந்து ஃப்ரீயா விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பாருங்க எனக்கு ஃப்ரீ பஸ் விட்டுட்டாங்கன்னுவாங்க, விடலைன்னா எனக்கு ஃப்ரீயா இல்லை நான் மணி கொடுத்து போறேன்னுவாங்க. அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட கருத்துக்கள் தான். ஸோ விஜய்க்கு ஓட் பண்ணா இந்த 2026ல ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் நான் ஃபீல் கண்டிப்பா. ஆனா வெற்றி வாய்ப்பு மிகப்பெரிய அளவுல விஜய் அவர்களுக்கு இருக்காது. ஆனா ஓட் பேங்க் நீங்க சொல்ற மாதிரி இளைஞர்களுடைய ஓட் பேங்க் வந்து விஜய் அவர்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது ரெண்டாவது. பட் ஆனா அதை வச்சு வந்து விஜய் அவர்கள் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்களே. வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு தான் நாங்க நம்புறோம். அதனாலதான் வந்து ஓட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அதிக அளவுல ஒரு சப்போர்ட் இருக்கு விஜய் சாருக்கு. என்ன சொல்றது, சினிமாவை பொறுத்த வரைக்கும் சொல்லல, பொலிட்டிக்கல்லையும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அவர் கண்டிப்பா பெண்களுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் நிறைய இந்த கற்பழிப்பு இது நடந்துட்டு தான் இருக்கு. இந்த அபியூஸை வந்து எப்படி இதை மட்டும் சால்வ் பண்ணாருனாவே எங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேர்ள்ஸ் சேஃப்டிக்கெல்லாம் விட்டுருக்காரு. இப்ப ரீசெண்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுல வந்து கேர்ள்ஸ் சேஃப்டிக்கு முக்கியமா அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்து அவர் ஃபாலோ பண்ணுவாரு, நாங்க ரொம்ப நம்புறோம். கேர்ள்ஸ் சேஃப்டிக்காக அவர் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு தான் நாங்க வந்து. ஏன்னா இதே மாதிரிதான் மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடிய கமல் அவர்கள் வந்தாங்க, விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க, மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருந்தோம். ஆனா மாற்றம் கிடைச்சதா இல்ல, அவங்களும் வந்து திமுகல தான் போய் ஐக்கியம் ஆயிருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல இவரு மட்டும் அந்த இதை செய்வாரு அப்படின்னு என்ன ஷூரிட்டி கொடுக்க முடியும்? இப்போ நான் என்ன சொல்றேன்னு சொல்லட்டுங்களா? இப்போ விஜயகாந்த் சார் இருந்தாரு, அவர் இருக்கிற வரைக்கும் அவரை வந்து நெகட்டிவா தான் பேசினாங்க, யாருமே பாசிட்டிவா வந்து அவரை பத்தி சொல்லல. பட் வந்து அவரோட இறந்த அப்புறம் தான் அவரை பத்தி ஐயோ விஜயகாந்த் சார் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்றது தோணுச்சு. நம்மள அப்பெல்லாம் குட்டி பாப்பால இருந்து வந்தோம் இல்லையா? ஸோ அப்பவே எங்களுக்கு வந்து விஜயகாந்த் சார்னா பிடிக்கும். ஓகே, நல்ல மனிதர், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய ஃபுட் டொனேஷன்லாம் நிறைய பண்ணுவார், சாப்பாடு போடுவார் மக்களுக்கு, அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். பட் வந்து அவரை ஒதுக்கியே தான் வச்சாங்க விஜயகாந்த் சார். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எந்த தலைவரை பார்த்தாலுமே ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிட்டு தான் இருக்க போறாங்க. யாரு என்ன பண்ணுவாங்க, யாரும் வந்தாலும் எதுவும் பண்ண போறதில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சாருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். அவரு லேடிஸ்க்கு ஏதாச்சும் பண்ணுவாரு. அதே மாதிரி இந்த ரூரல் பிளேசஸ் இருக்கு, வில்லேஜ் சைடு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அவரு கொண்டு வரணும். அக்ரிகல்ச்சருக்கு அவர் சப்போர்ட் பண்ணணும். அந்த முக்கியமா கேர்ள்ஸுக்கு நிறைய அபியூஸ் நடக்குது. எங்க போனாலுங்க, பஸ்ல போனாலும் சரி, ஆட்டோல, எங்க ட்ரெயின்ல, எங்கேயுமே வந்து லேடிஸ் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஃப்ரீடமா இருக்க முடியல, போக முடியல. எங்கேயாச்சும் வந்து அபியூஸ் நடந்துட்டு தான் இருக்கு, நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் அடுத்தது. கண்டிப்பா. ஸோ விஜய் சாருக்கு நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, கேர்ள்ஸ் சேஃப்டிக்காக அவர் நிறைய விஷயங்கள் கொண்டு வரணும். சைல்டு அபியூஸ் நடந்திருக்கு, அடுத்தடுத்து சைல்டு அபியூஸ். ஸோ அதனால தான் நான் நம்பி ஓட்டு பண்ணேன். ஆல்ரெடி இப்போ டிஎம்கேவும் இறந்துட்டாங்க, ஏடிஎம்கேவும் இறந்துட்டாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் டிவிகேக்கு போட்டு பார்ப்போம், அவங்க ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்குன்ட்டு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே அப்படின்ட்டு தான். பட் விஜய் இன்னும் அவரோட பர்சனல் விஷயத்தை பற்றி வெளியே பேசியிருந்தா ஒரு நம்பிக்கை வந்திருக்கும், அவரோட கொள்கையை இன்னும் நல்லா ப்ராப்பராக முன் வச்சிருந்தா ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். பட் ஓகே, இட்ஸ் ஃபைன்.
இன்னும் கொஞ்சம் புதுசா வரவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கறது நல்லது தானே. இப்ப நீங்க சொன்னீங்க பர்சனல் விஷயத்த பேசியிருந்தா இன்னும் வந்து அவருக்கு ஹோப் லைக் வந்து கிடைச்சிருக்கும். மத்தவங்க வந்து எங்க பர்சனல் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அட்லீஸ்ட் இவரும் அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸையாவது வெளியே இல்ல சொல்லிருக்கல. இதுக்கு முன்னாடி வந்து பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு என்ன அது இப்ப ரீசெண்ட் டைம். சொல்லியிருக்காரு? ஆனா வந்த புதுசுல ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் அதை பத்தி வாயவே திறக்கல. அது நாங்க அந்த டைம்ல எதிர்பார்த்திருந்தோம். அப்படி பேசியிருந்தா நமக்கு ஒரு தாட் இருந்திருக்கும். ஆனா அது உண்மையா பொய்யான்னு தெரியாத அளவுக்கே மறைஞ்சிருச்சு இல்லையா. ஒரு பர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்கன்னா சொல்லி இருந்திருக்கலாமே. நிறைய விஷயத்த பத்தி போட்டு உண்மையை உடைச்சிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். சரி ஓகே, இது வந்து அவருடைய விருப்பம். நீங்க சொன்னதெல்லாம் அவருடைய கண்டிப்பா. விருப்பம். இப்ப பொலிட்டிக்கலா விஜய் வந்து என்ன ஸ்டெப் எடுத்திருக்காரு? ஏன்னா பெண்களுக்கு தொடர்பான நிறைய அவரோட விஷயங்கள் கொள்கை வந்து லிஸ்ட்ல பார்த்தாலே மேக்ஸிமம் கேர்ள்ஸோட விமன்ஸோட எம்பவர்மெண்ட் பத்தி தான் இருந்திருக்கு. சோ அதனால வந்திருந்தா என்ன பண்றாருன்னு செக் பண்ணி பாத்துருவோமே. உண்மையாவே எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு பார்த்தா பெட்டரா இருக்கும். இப்ப நீங்க சொல்றீங்க மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு அதுக்காண்டி நாங்க விஜய் அவர்களை வந்து தேர்ந்தெடுப்போம்னு சொல்லிட்டு. இதற்கு முன்னாடி கமல் அவர்கள் அதே மாதிரி தான் வந்தாங்க, விஜயகாந்த் அவர்கள் அதான் வந்தாங்க. இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட் அம்மா அப்பா சொல்லி அவங்க எல்லாருமே ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏஜ்க்கு அப்புறம் தான் வந்தாங்க. இவர ஒரு சின்ன ஏஜ்லயே வர மாதிரி நமக்கு தெரியுது. சோ வரட்டும். இல்ல விஜயகாந்த் அவர்களுமே விஜய் அவர்களுடைய ஆனா அந்த stage ல அளவுக்கு வந்துட்டாரு. அந்த சைடுல இருந்து எஃபெக்டிவ்னஸ் நமக்கு கிடைக்கல. வெளியே வரவும் விடல டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. இவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து பார்ப்போம். வெளியே வரட்டும், என்ன செய்யறாங்கன்ட்டு ஒரு மேலோட்டமா ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் அது எப்படி இருக்கும், எந்த ஆட்சி முறை எப்படி கொண்டு போறாங்கன்றது மேட்டர் இல்லக்கா. அடுத்து 5 இயர்ஸ்க்கு எப்படி எடுத்துட்டு போறாங்கன்றது பார்ப்போம். கண்டிப்பா அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க அவருக்கு கொடுத்து பார்ப்போம். இப்போ வந்து இதே மாதிரிதான் சீமான் அவர்கள் உங்களை மாதிரி இளைய தலைமுறைக்கு மிகப்பெரிய அளவுல வந்து கொள்கைய வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லி அவங்கள புரிய வச்சு அந்த கொள்கை ஆனா மயமாக்கப்பட்ட சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஆட்டிடியூட்னஸ் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு பெட்டரா தோணல. யாரு சீமான் அவங்க மேல. சரி ஓகே, வேற என்ன டிராபேக் சொல்றீங்க அவர் மேல? எனக்கு அவர்கிட்ட இருந்து அது மட்டும் தான் பிடிக்கல. மத்தபடி சொல்றது எல்லாம் ஓகே. பட் அந்த சொல்ற விதங்கிறது ஒவ்வொருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். நான் உங்ககிட்ட அப்ப பேசும்போது எனக்கு அது எடுத்துக்கிற விதம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா. சோ அவங்க பேசுறது எனக்கு எடுத்துக்கிற விதம் சரியா படல. ஆனாலும் இளைஞர்கள் வந்து சீமான் அவர்கள் பின்னாடி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதே இளைஞர்கள் விஜய் பின்னாடியும் இருக்கிறாங்களே, இவர்களுடைய டிஃபரன்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒருத்தவங்களோட சைட் வியூ வேற தானே. இப்போ பார்த்தா வந்து விஜயும் ஸ்டாலின் அவங்க 2 பேருக்குள்ளதான் இருக்கு. அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். மெஜாரிட்டி ஆஃப் அவங்க தான் இருக்காங்க. என்னன்னா ஏற்கனவே பழகுனவங்களுக்கு ஓட் போடணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஸ்டாலின் போடலாம். இல்ல புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரினா எனக்கே எங்க ஃபேமிலிக்குள்ளவே நிறைய பேர் அப்படிதான். பாதி டிஎம்கே, அதுக்கப்புறமா இந்த டிவிகே அதுக்குள்ளதான் இருக்கு. அப்படி பார்த்தா அதிமுக காலம் காலமா இருக்க கட்சி, அதாவது மிகப்பெரிய அவங்க வந்து காலங்காலமா இருந்தது. சர்வீஸ் பண்ணதெல்லாம் வந்து இவங்க கிடையாது, அவங்க பண்ணாங்க. சோ இவங்களுக்கு என்ன தெரியும் தெரியல. இருந்த வரைக்கும் இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை. பட் ஆனா அப்போ சரி விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு? அதுதான் நியூவா ஏதாவது வரும்ன்றதுக்காக வேணா எதிர்பார்த்து ட்ரை பண்ணலாம். அப்படி பார்த்தா சீமான் அவர்களுடைய கட்சி இருக்கு, இளைஞர்கள் மத்தியில அவருக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு அவர் இருக்கு. ஜெயிச்ச தொகுதியில இது வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல இது வரைக்கும் பார்த்த வரைக்குமே. அதனால மேபி அவர் இப்ப வரைக்குமே ஜெயிக்கல. கிட்டத்தட்ட 8.2% ஓட் பேங்க் மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஒரு வாட்டி ஏதோ ஒரு தொகுதி அவர் நின்னு ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுல எதுவுமே வரல அப்படின்னு சொன்னாங்க. தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் டிஎம்கே அப்படி இல்ல. டிவிக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏதா இப்போ வரைக்குமே என்ன பண்ணுவாங்கன்றது ஒரு ஐடியாவே கிடையாது. இனிமேல் புதுசா வரவங்கள வந்து தேர்ந்தெடுக்க முடியும் நம்மளால. பெஸ்டா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க என்னன்னா புதுசா சம்பாதிக்கணும்ன்றது அவங்களுக்கு எய்ம் இல்ல அப்படின்றதுனால எல்லாருமே ஃபேமஸா இருந்துட்டு அதை விட்டுட்டு இதுல வராங்கன்னா ஏதாவது செய்யறதுக்கு வருவாங்க அப்படின்றதுனால. இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க, அதாவது இதுக்குள்ள வந்து சம்பாதிக்கணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்ல அப்படின்ற விஷயத்த நீங்க சொல்றீங்க. இது வந்து யாருக்குமே அவசியம் இல்ல. அதாவது முதல்வர் இப்ப இருக்கக்கூடிய முதல்வருக்குமே அந்த இது அவசியம் கிடையாது. ஆனால் அப்படி இருந்து முதல்வருக்கு வந்து ஆக்சுவலா அவங்க அப்பத்துல இருந்தே வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பொலிட்டிஷியனா இருந்துட்டாங்க. சோ அதனால அவங்க வராங்க. இவரு வந்து அப்படி கிடையாது. நல்ல ஃபேம்ல இருக்கும் போதே, நல்ல டாப்ல இருக்கும் போதே வராங்க. சோ மார்க்கெட் டவுன் எல்லாம் ஆகல, டாப்ல இருக்கும் போதே வராங்க. சோ அதனால இந்த வாட்டி ஒரு மாற்றம் வர்றதுக்கு விஜய் சார் வந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம். விஜய் சார் வந்து இப்ப வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு, மக்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன பண்ணிருக்காங்க? இருந்தே அவர் முதல் நாளைய திருப்பு படத்துல வரும்போதே அவர் நிறைய பேருக்கு பண்ணிருக்காருன்றது ரீசெண்டா தான் அது வெளியவே வந்திருக்கு. அது வரைக்கும் அவர் என்ன செஞ்சாருன்றது யாருமே அதை வந்து சொல்லவே இல்லை. அவர் இப்ப வந்ததுக்கு அப்புறமா தான் அவர் என்னென்ன மக்களுக்கு பண்ணியிருக்காருன்றது இப்பவே தெரிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம அவர் நிறைய செய்யணும்னு நினைக்கிறாரு. அவர் சினிமாவை விட்டு வந்த காரணம் வந்து நம்ம
தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறதுனால அவர் வந்தா நல்லா இருக்கும். ஆனா இப்ப வரைக்கும் நீங்க சொல்றீங்க அவர் வந்து வெளியில, அதாவது திரையுலகத்துல இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆனா அரசியலுக்கு வரும்போது மக்களை பார்க்கணும், மக்கள்கிட்ட போய் நம்ம பேசணும், மக்களுக்கு தேவையான விஷயங்களை மக்கள் இருக்கிற இடத்துல போய் பண்ணணும் இல்லையா? ஆனா இப்ப வந்து அவர் வீட்டுல இருந்துட்டு அந்த இடத்துலதான் இப்ப இந்த பாதிக்கப்பட்டவர்களை கூப்பிட்டு வந்து பேசும்போது மக்களுக்கு என்ன தோணுதுன்னா, இவர் இப்பவே இப்படி கூப்பிடுறாரு, அப்போ இவர் ஒரு முதல்வரா ஒரு பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி என்ன பண்ணுவாரு அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல. அவர் என்ன பொறுத்த வரைக்கும் முதல்வரா வந்தாருன்னா எல்லாமே நல்லா பண்ணுவாருன்னு எல்லாரோடைய நம்பிக்கை. அவருடைய ஃபேனா நான் சொல்றேன், ஒரு நம்பிக்கை. எல்லாம் ஃபேனான்றதை விட ஒரு தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுவாருன்றத நாங்க எல்லாருமே. அப்படி பார்த்தா முதல்வர் மு.க. ஸ்டாலின் நிறைய விஷயங்கள் திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன ஆட்சியில வந்து நிறைய திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. பண்ணிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் 4 years வந்து அப்படியே விட்டுட்டு அந்த லாஸ்ட் 5th year தான் பண்ணணும்னு எதுவுமே இல்ல. அது எல்லாமே வந்து முதல் 4 வருஷத்துலயே பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல? அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி எடப்பாடி ஆட்சி இருக்கும் போது அவர் முதல்ல இருந்தே அவர்களுடைய திட்டங்கள் கொடுத்த திட்டங்களை பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ இருக்கக்கூடிய முதல்வருமே அந்த திட்டங்களை வந்து முதல்ல இருந்தே நிறைவேற்றிட்டு தானே இருக்காங்க. நாங்க வந்து இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லல, விஜய் வந்தா ஒரு மாற்றம். விஜய் சார் என்ன மாற்றத்தை விரும்புறீங்க? என்ன மாற்றத்துக்காக விஜய் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ வந்து அவரோட டிபேட் பண்ணும்போது அவர் சொல்லும் போதே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிதான் சொல்லுவாரு. அவருடைய அந்த இதெல்லாம் பார்க்கும்போது, ரோட் ஷோஸ் எல்லாமே ஒண்ணு பார்க்கும்போது அவர் நிறைய விஷயம் சொல்லுவாரு. எல்லா இடத்துலயும் ஒரே இதுதான் பேசுறாரு. அதாவது நான் சம்பாதிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நான் வரேன் அப்படின்னு இந்த டயலாக வந்து எல்லா இடங்கள்லயும் அவர் பேசுறாரு. நீங்க எப்படி சொல்றீங்கன்னா வந்து அவர் வந்து சொன்னதே சொல்றாரு, எதுவுமே வந்து பண்ண மாட்டாரு அப்படின்னு. இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரே ஒரு வாய்ப்பு தானே, இவ்வளவு வாட்டி இவங்களுக்கு கொடுத்துட்டோம், ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுனால எதுவும் தப்பா. சரி, அப்படி பார்த்தா கமலுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் இல்லையா? கமலுக்கு வாய்ப்பு கொடுத்தோம், விஜயகாந்துக்கு வாய்ப்பு கொடுத்தோம், சீமானுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்ல இவர் மட்டும் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி நார்மலா மக்களை, உங்களை மாதிரியான சாதாரண மக்களை வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன நம்பிக்கையோட இவருக்கு ஓட்டு போட்டோமோ அதே நம்பிக்கையோட இவருக்கு ஓட்டு போடுவோன்ற ஒரு நம்பிக்கை. நாங்க வந்து ஸ்டாலின் சாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லல, விஜய் சாருக்கு வந்து ஓட்டு போட்டா ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாமே. இவங்க ஆட்சி வந்து டவுன் அப்படி நாங்க எதுவுமே பேசல. இங்க வந்து சார் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாற்றத்துக்காக, வேற எதுவும். சரி, இப்ப இருக்கக்கூடிய ஆளுகின்ற ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு சேஃப்டி இருக்கா? அந்த ஊழல் அப்படின்ற ஒரு இது இருக்கா? அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து திமுக வந்து மிகப்பெரிய அளவுல அடி வாங்கியிருக்குன்னு சொல்றாங்களே, நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய தரப்புல இருக்கு? ஊழல்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும் எப்பவுமே. இந்த ஆட்சியிலுமே இருக்கு. அது நம்ம எல்லாரும் பாக்குறோம். ஒவ்வொரு விஷயம் வெளியே வரும்போது நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம், பார்த்துட்டு தான் இருக்கோம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ பண்றதையே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன், யூடியூப்ல வந்து ஆட் போடுறாங்க. நீங்க எந்த வீடியோஸ் பார்த்தாலும் விஜய் வீடியோ பாக்குறதுக்கே நாங்க வந்து மு.க. ஸ்டாலின் ஆட தான் ஃபர்ஸ்ட் வந்து பாக்குற மாதிரி இருக்கு. 30 செகண்ட் கம்பல்சரி. அது நாங்க பார்க்க அந்த வீடியோ இந்த வீடியோ இல்லை, இந்த வீடியோ எடுத்துட்டாலே அவர் ஆடு தான் நாங்க ஃபர்ஸ்ட் யூடியூப்ல பார்க்கணும். இந்த இவ்வளவு வேஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு கோடி இதுக்கு செலவு பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா இவர் ஆடு தான் வருது. நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், வேற எந்த ஆடுமே வரது இல்ல. அதுக்கு செலவு பண்ணதுக்கு பதிலாக வேற எதுக்காவது மக்களுக்கு கொடுத்து உதவி பண்ணிருக்கலாம். இது ஒரு சிம்பிள் விஷயம். இதை கூட அவங்களால ஃபாலோ பண்ண முடியல, வேற எதை ஃபாலோ பண்ணிட போறாங்க. சூப்பர், தேங்க்யூ.